Good evening. பண்புரையோப்புடன் 2ல SN2+ இந்த சோதனையை பற்றி பார்த்துருந்தோம். சரியா? SN2+ வந்து ஒரு ஈரியல்பு மூலகத்தினுடைய கட்டியல். ஆகவே NaOHல வந்து சிக்கலை தோற்றிச்சு கரையும் சொல்லியிருந்தோம். SN2+க்கும் அப்ப இந்த நடத்தி இருக்கிற மாதிரி SN4+ம் இந்த நடத்தியை காண்பிக்கும். SN4+ நாங்க பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு பண்புரையோப்பு கூட்டம் 2ல பண்புரையோப்பு கூட்டம் 2ல SNS2 SN2+ பார்த்துட்டு இருந்தானே பண்புரையோப்பு கூட்டம் 2ல SN4+ வந்து SNS2 ஆக உங்களுக்கு வீழ்வடிவாகும். அப்ப இது வந்து மஞ்சள் நிறம் முடியாதுன்னு சொல்லி நாங்க பார்த்துருக்கோம். உங்களுக்கு இப்ப நிறங்கள் எல்லாம் கிளியரா இருக்கும் என்று நான் நம்புறேன். நான் முதல் 3 கிளாஸ்ல நான் உங்களுக்கு செய்தனால் இந்த நிறத்தை ஞாபகப்படுத்த வேண்டும்ன்றதுக்காண்டிதான் திருப்பி அவ்வளவு விஷயத்தையும் கதைச்சு ஒவ்வொரு முறைகள்ல அதை உங்களுக்கு தந்திருக்கேன். ஒவ்வொரு கூட்டத்திலையும் குறித்த நிறத்துக்கு யார் காரணமாக இருப்பார்கள் என்று உங்களுக்கு தெரியும். பண்புரையோப்பு கூட்டம் 2ல பெறப்பட்ட வீழ்வடிவுல மஞ்சள் என்று சொன்னால் ஒன்று SNS2 மற்றது AS2 S3 மற்றது CDS. அப்ப உங்களுக்கு SNS என்று சொன்னால் அது கபில நிறம். அதுக்கான சோதனை நாங்கள் பார்த்துட்டோம். அப்ப SNS2-வை நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் செறிந்த அல்லது ஐதான எச்சியல்ல வந்து கரைக்கலாம். சரியா? வெப்பப்படுத்தும் போது கரைஞ்சி SnCl4 H2S வாயு, இந்த சல்பைட் வந்து கரைஞ்சி கூழ்முட்டைமான H2S வாயு. சரி, இதுல SNS இருந்திருந்தால் உங்களுக்கு என்ன கபிலம் வந்து கரைஞ்சு H2S வாயு வந்திருக்கு. 2 நிறம் சொல்லுங்க. SN4+க்கு நீங்கள் ஒரு வன்காரத்தை துளியாக சேர்த்தார். முதல்ல அதனுடைய ஹைட்ரோக்சைடு வந்து வீழ்வடிவாகும். SnOH 4 டைம்ஸ் என்று எழுதலாம். இந்த உயர் ஒட்சியேட்டரில் ஹைட்ரோக்சைடு வந்து உறுதி இல்லை. அப்ப இது உடனடியாக என்ன சொல்ற SnO2 ஆக தான் பிரிய எத்தனிக்கும். SnO2 ஆயிருந்தானே SnOH ஆயிருந்தானே நீர்ல கரையாது, வெள்ளை வீழ்வடி. இவற்றில் ஹைட்ரோக்சைடு உறுதி இல்லை. 4 OH கூட்டம் இதுல இருக்கிறது அவ்வளவு உறுதி குறைவு. அதனால MnO2வும் இருக்கு. அப்ப இதுவும் வந்து என்ன செய்யும்னு சொன்னால் இலகுவாக நீரை இழந்து SnO2 ஆக மாற எத்தனிக்கும். சரி, எங்களுக்கு வெள்ளை நிற வீழ்வடி அவதானிக்கப்பட்டது. இந்த SnOH2 ஆயிருக்கலாம் இல்ல SnOH 4 டைம்ஸ் ஆயிருக்கலாம். மிகை NaOHல சிக்கலை எண்ணை தோற்றுவிச்சு என்ன செய்யும்னு சொன்னால் கரை. ஏன்? இவை வந்து ஈரியல் மூலகத்தின் ஹைட்ரோக்சைடுகள், ஈரியல் ஹைட்ரோக்சைடுகள் மிக NaOHல சிக்கலை எண்ணை தோற்றுவிச்சு கரை. உருவாகிற சிக்கலை என்ற சூத்திரம் எழுதுறால் சோடியத்தின் ஆக்சைடையும் SN இந்த ஆக்சைடை நீங்கள் சேர்த்தலினால் SN2+ தான். SN4+ SNO2 என்று சேர்த்தலினால் உங்களுக்கு Na2SNO3 என்று சொல்லி வரும். இது நீர்ல நன்றாக கரையக்கூடிய ஒரு சிக்கலாக இருக்கு. இந்த அவதானத்தை ஆறும் கொடுக்கும் SN2+ கொடுக்கும். நாங்கள் வெள்ளதான் காய்ச்சிக்கலாம். அப்போ ஒரு கூட்டம் 2ல பெற்ற வீழ்வடிவு NaOHல வீழ்வடிவை தோற்றி கரையும் என்று சொன்னால் நிறத்தை பற்றி குறிப்பிடாட்ட 3 பேர்ல எங்களுக்கு டவுட் வரும். ஒன்று Pb2+ல டவுட் வரும். Pb2+ ஈரியல், அதுவும் மிக NaOHல சிக்கலைனை தோற்றுவிச்சு கரை. PbOH வீழ்வடிவாகி கரை மிக NaOHல. அடுத்தது வந்து SN2+ மற்றது SN4+. இந்த 3 கட்டியன்களும் உங்களுக்கு சந்தேகத்துக்குரியதாக இருக்கும். பண்புரையோப்பு கூட்டம் 2ல பெற்ற வீழ்வடிவின் நிறம் தந்துட்டால் குழப்பம் இல்லாமல் இந்த 3 கட்டியன்ல யார் என்பதை நீங்கள் இனம் காணலாம். ஏனென்றா PBS வந்து கருப்பு நிறம், SNS கபிலம். இப்ப கருப்புக்கும் கபிலத்துக்கும் வித்தியாசம் தெரியும்.
சரிதா. அடுத்தது வந்து SnS2 வந்து மஞ்சள் நிறம். அப்ப கபிலம் மஞ்சள் 3 வித்தியாசத்துக்குரிய நிறங்களாக இருக்கிறால அந்த வீழ்வடிவில் இருந்து நாங்கள் இனங்கண்டு கொள்ளலாம் இது எந்த கேட்டகரி என்று சொல்லி. சரி, SnOH 4 டைம்ஸ். இதுல இருந்து நாங்கள் சரி எங்களுக்கு ஆரம்ப நிறங்கள்ல இருந்து எங்களுக்கு வேறுபடுத்திடாம இந்த அவதானம் தான் இருக்கு. இதுல இருந்து நாங்கள் எப்படி ஒரு ஆளை இனம் காணலாம்னு சொன்னால் இந்த SN4+ வந்து அமில KMNO4ஓட தாக்காது. நான் SN2+க்கு தாக்கம் சொல்லி இருக்கிறேன். அமில KMNO ஒரு SN2+ SN4+ ஆக ஒட்சியேற்றப்படக்கூடியது, அமில KMNO தாழ்த்தப்படக்கூடியது. ஆனால் SN4+ என்ற உயர் ஒட்சியேற்ற நிலையில இருக்கிறதால இந்த ஊதா நிறத்தை நீக்காது. அதே போல H+K2Cr2O7 என்ற செம்மஞ்சள் நிறத்தையும் இது நீக்காது. இது நீங்கள் அங்க தாக்கி நிறம் நீங்கும்னு சொன்னீங்க, நிறம் மாறும்னு சொன்னீங்க. இங்க வந்து இதுக்கு தாக்கம் இல்லைன்னு அந்த உயர் ஒட்சியேற்ற நிலையில இருக்கு. சரியா? இந்த தாக்கங்கள்ல இருந்து நீங்கள் பண்புரையொப்பு கூட்டம் கண்டில பெற்ற வீழ்வடிவு SnS2 என்பதை இனங்கண்டு கொள்ள முடியும். சரி, இந்த வீழ்வடிவுகளை இந்த வீழ்வடிவு SnS2 வீழ்வடிவுகளை நேரடியாக NaOH நீங்கள் சேர்த்தீங்கன்னு சொன்னாலும், மிக NaOH சேர்த்தீங்கன்னு சொன்னாலும் உங்களுக்கு கரைஞ்சு சிக்கல் அயனை தோற்றி மிக NaOH சேர்த்தீங்கன்னா கரைச்சு அயனுக்கு பேர்ந்து ஹைட்ரோக்சைடு சேர்த்து அதுக்கு மிகை சேர்த்து கரை வந்து இல்லை. நேரடியாக இந்த சல்பைடுகளுக்கு NaOH சேர்த்தீங்கன்னு சொன்னாலும் இந்த அவதானம் உங்களுக்கு கிடைக்கும். அப்ப கபில நிற வீழ்வடிவுக்கு மிக NaOH சேர்த்தீங்கன்னு சொன்னால் கரைஞ்சு சிக்கல் அயனை தரும். அதே போல மஞ்சள் நிற வீழ்வடிவுக்கு மிக NaOH போட்டால் கரைஞ்சு சிக்கல் அயனை தரும். அப்ப இது வந்து இந்த ஈரியல்பு இருக்கிறதால கரை அதனால உங்களுக்கு H2S வாயு சிக்கல் அயனம் தரும். சரிதான். அப்ப வல்லன வகுப்புல நீங்க 2+ எழுதுனீங்கள், நாங்கள் சொன்னால் 4+ பெரிய அளவில் இல்லை சொல்லி இதை நாங்கள் நோட் பண்ணி கொண்டாங்க போவோம். அழிக்கொள்ளுங்க. மஞ்சள் நிற SnS2விற்கு மஞ்சள் நிற SnS2விற்கு மஞ்சள் நிற SnS2விற்கு ஐதான HCl சேர்த்து வெப்பப்படுத்தும் போது ஐதான HCl சேர்த்து வெப்பப்படுத்தும் போது கரைந்து நிறமற்ற கரைசலையும் H2S வாயுவையும் விளைவாக தரும். கரைந்து நிறமற்ற கரைசலையும் H2S வாயுவையும் விளைவாக தரும். கரைந்து நிறமற்ற கரைசலையும் H2S வாயுவையும் விளைவாக தரும். இந்த தாகத வலுவும் ஐதான HCl வெப்பப்படுத்த கரையும் என்றால் செறிந்த HCl கரையும். மஞ்சள் நிற SnS2விற்கு ஐதான HCl சேர்த்து வெப்பப்படுத்தும் போது கரைந்து நிறமற்ற கரைசலையும் H2S வாயுவையும் தரும். இதுல தாக்கத்தை சொல்லி இருக்கு. SnS2 மஞ்சள் நிறம், ஐதான அல்லது செறிந்த HCl கரை. ஐதான HCl வெப்பப்படுத்த வேண்டிய SnCl4 CN4 H2S. இங்க H2S வந்து வாயு.
சரி, அடுத்த பாயிண்ட் ஆளிக்கணும். மேற்படி கரைந்த கரைசலுக்கு மேற்படி கரைந்த கரைசலுக்கு மேற்படி கரைந்த கரைசலுக்கு மேற்படி கரைந்த கரைசலுக்கு NaOH சேர்க்கும் போது NaOH சேர்க்கும் போது NaOH சேர்க்கும் போது வெள்ளை நிற வீழ்வடிவை தோற்றுவிக்கும். வெள்ளை நிற வீழ்வடிவை தோற்றுவிக்கும். வெள்ளை நிற வீழ்வடிவை தோற்றுவிக்கும். வெள்ளை நிற வீழ்வடிவை தோற்றுவிக்கும். இவ்வீழ்வடிவு மிகை NaOH சிக்கலைனை தோற்றுவிப்பதன் மூலம் கரையும். இவ்வீழ்வடிவு மிகை NaOH சிக்கலைனை தோற்றுவிப்பதன் மூலம் கரையும். நீங்க கரைச்சி SN4+ எடுத்து அதற்கு NaOH சேர்த்தால் முதல்ல வெள்ளை வீழ்வடி வரும். அது மிக NaOH சிக்கலைனை தோற்றுவித்து கரை. இந்த ரெண்டு தாக்கத்தையும் போட்டு சரி. அப்ப இந்த NaOH இந்த நடத்தியோட SN4+ தானன்றதை கன்ஃபார்ம் பண்ணிடலாம். அது SN2+ இந்த இயல்பை ஒளிக்காட்டும். SN2+க்கும் SN4+க்கும் உள்ள வித்தியாசம் இது தாழ்த்தியாக தொழிற்படாது. NaOH சேர்க்கும் போது வெள்ளை நிற வீழ்வடிவை கொடுக்கும். இது மிக NaOH சிக்கலைனை தோற்றுவிப்பதன் மூலம் கரையும் என்று சொல்லியிருக்கு. இந்த ரெண்டு தாக்கத்தை நோட் பண்ணிக்கொள்ளும். சரி, இந்த தாக்கத்துக்கு எழுதிக் கொள்ளுங்க. NaOH மேற்படி அவதானங்களை கொடுப்பதுடன் NaOH மேற்படி அவதானங்களை கொடுப்பதுடன் NaOH மேற்படி அவதானங்களை கொடுப்பதுடன் NaOH மேற்படி அவதானங்களை கொடுப்பதுடன் அமில KMnO4 அமில KMnO4 அமில K2Cr2O7 அமில K2Cr2O7 அமில KMnO4 அமில K2Cr2O7 ஆகியவற்றின் நிறத்தை நீக்கவில்லையாயின் இதோட தாக்கம் இல்லைண்டா. ஆகியவற்றின் நிறத்தை நீக்கவில்லையாயின்
ஆகியவற்றின் நிறத்தை நீக்கவில்லையாகி SN4+ ஆகும். SN4+ ஆகும். இந்த தாக்கத்தை போட்டு கிராஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அமில KMnO4 தாக்காது, K2Cr2 SN4+ ஆகும். ஆனா SN2+ என்ன தாக்கும். நோட் போட்டுக்கொள்ளுங்க. SNS2 SNS2 ஆகிய வீழ்வடிவுகளுக்கு நேரடியாக ஆகிய வீழ்வடிவுகளுக்கு நேரடியாக மிகை NaOH சேர்க்கும் போது கரைந்து நிறமற்ற கரைசலை தரும். மிகை NaOH சேர்க்கும் போது கரைந்து நிறமற்ற கரைசலை தரும். இவரை அமிலத்துல கரைத்து தான் போடணும் இல்லை. மிகை NaOH கரையும் நிறமற்ற கரைசலை தரும். இது Na2S வரும். நீங்க H2S வராது. H2S காரத்தோடதாகி Na2S வரும். இது சிக்கலைனாக மாறும். அப்ப Na2SNO2 என்ற சிக்கலைன். இதே போல SNS2க்கும் மிகை NaOH பாவிச்சோம் என்று சொன்னால் H2S வராது. H2S அமில ஊடகத்துல வரும். Na2S ஆக மாறிடுது. இங்கால Na2SNO3 என்று வரும். இதுவும் கரையும் தான். சரியா? பெருசா இந்த அயன்கள் சம்பந்தமாக அதிகமான தாக்கங்கள் எங்களுடைய சிலபஸ்ல இல்லை. வெளியல் வரும்போது இவற்றையும் கருத்துல கொள்ள வேண்டி இருக்கு. ஏண்டா பண்புரை கூட்டத்துக்கு இருக்கு. இது பீத்தோப்பு மூலகத்துக்குரிய அயன்கள். சரிதான்? பீத்தோப்பு மூலகத்துக்குரிய அயன்கள்லாம் SN/Pb எல்லாம் 14ஆம் கூட்டத்துல இருக்கு. ஆர்சனிக், ஆன்டிமனி, பிஸ்மத் எல்லாம் பீத்தோப்புக்குரிய மூலகம். சரி, ஆர்சனிக்க பத்தி உங்களுக்கு அவ்வளவுக்கு இல்லை.
அடுத்த தலையங்கம் போட்டுக்கொள்ளுங்க. AS3+க்கான சோதனைன்னு சொல்லி AS3+க்கான சோதனை AS3+. AS3+க்கான சோதனை. உங்களுக்கு பண்புரையோப்பு கூட்டம் 2ல AS3+ இருந்தால் மஞ்சள் நிற வீழ்வடிவு வரும். மஞ்சள் நிற வீழ்வடிவு என்று சொன்னால் பன்முறையோப்பு கூட்டம் 2ல உங்களுக்கு 3 கட்டியன்கள்லாம் சந்தேகத்துக்குரிய. ஒன்று SnS2, மற்றது AS2S3, மற்றது CDS கேட்மியம் சல்பைட். அப்ப அதுல SnS2 ஆக இருந்தால் மிக எண்ணியோஜில சிக்கலைன தோற்றுவிச்சு கரை. AS3+ ஆக இருந்தால் மிக எண்ணியோஜில சிக்கலைனை தோற்றுவிக்காது. முதல்ல நாங்கள் இவரை கரைப்போம். AS2S3 நாங்கள் பொதுவாக கரைக்கிறதுக்காக பயன்படுத்துவது HNO3. HNO3 சேர்த்து வெப்பப்படுத்தினால் இது கரையும். கரைஞ்சு AS3+ என்று எழுதலாம். ஆனால் அநேகமாக AS3+ சுயாதீன கட்டியனாக இருப்பதிலும் பார்க்க AS033- என்று சொல்லப்படுற அந்நியனாகத்தான் காணப்படும். சரிதான். HNO3 இருந்து இப்ப AS3+ சுயாதீன நிலையில கட்டியனாக இருப்பது உறுதி குறைவு. ஆனா கட்டியன் இருக்கு. AS033- ஆக இது மாறலாம். அதே போல இந்த HNO3 ஒட்சியேற்றும் வலிமையால இது என்ன செய்யலாம் என்றால் AS043- ஆகவும் மாறலாம். ஆர்சனிக்கு 2 ஒக்சி அந்நியன்கள் இருக்குன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கு. AS033-, AS043-. இதுல ஆர்சனிக் ஒட்சியேட்டன் +3. இது சுயாதீன கட்டியனாகவும் அடையாளப்படுத்தப்படுது. இது இருக்கு. இதுல AS ஒட்சியேட்டன் +5. AS5+ என்ற ஒரு கட்டியன் இந்த உலகத்தில் எங்கேயுமே நீங்கள் பார்க்கலாம். சுயாதீன கட்டியன் இல்லை. ஏன்? எந்த ஒரு மூலகமும் ஆக கூடுதலாக 5 இலத்திரன்களை இழந்து 4 இலத்திரன்களை இழந்து 4+ என்ற கட்டியனை தோற்றுவிக்கும். SN4+ இருக்கு, PB4+ இருக்கு. ஆனால் எந்த ஒரு மூலகமும் 4 இலத்திரன்களுக்கு மேல இழந்து 4 விட கூடுதலான சுயாதீன கட்டியனை தோற்றுவிக்கும். அப்படி 4 விட கூட இருக்கண்டா அது ஒன்று ஒட்சியேட்டனா இருக்கும் அல்லது வலுவளவாக இருக்கும். AS5+ என்பது அதுதான். அப்ப இதை நாங்களே HNO3 கரைக்கிறதால என்ன எழுதலாம்? இப்படி எழுதலாம். ஒரு சுயாதீன கட்டியனாக இருக்க இப்படி எழுதலாம். இது நீர்ல கரை. உங்களுக்கு H2S வாயு. சரி. மஞ்சள் வீழ்வடிவு கரைஞ்சு நிறமற்ற கரைசல் மஞ்சள். பன்முறையோப்பு கூட்டம் 2ல மஞ்சள் வீழ்வடிவு வருதுன்னு சொன்னால் நான் சொன்ன மாதிரி 3 கட்டியன்கள் தான் சந்தேகத்துக்குரியவை. அந்த வீழ்வடிவை நாங்கள் கரைச்சு கரைசலுக்கு எண்ணெய் சேர்த்தோம்னு சொன்னால் இதுதானே இதுல அயன் தான். AS033- பங்கிட்டு பிணைப்பு இருக்கு. NO3- மாதிரி, PO4- மாதிரி இப்படி இருக்கு. இது வேறொரு ஆக்களோட சேர்க்க அயன் சேர்வா தானே இருக்கும். AS033- Na+ வாரதான் அயன் சேர். இது ஒக்சி அன்னி. CO32- PO4- தான் இதுல பங்கிட்டு வர பிணைப்பு இருக்கு. இது இன்னொரு கட்டியனோட சேர்ந்து அயன் சேர்வை தோற்றி. Na2SO4 பாரு. Na2SO என்ன சேர்வு? அயன் சேர்வு. இங்க பங்கிட்டு வர பிணைப்பும் இருக்கு, அயன் பிணைப்பும் இருக்கு. SO4 2- இடையில பங்கிட்டு வர பிணைப்பு இருக்கு. ஒரு SO4 2- Na+ இடையில அயன் பிணைப்பு இருக்கு. இங்க இருக்கிற ஒக்சி அந்நியன் அப்படித்தான். ASO4 3-. இதுன்ற ஸ்ட்ரக்சர்ல பொஸ்பரஸ் மாதிரி தான் இது போகுது. ASO4 பொஸ்பரஸ் மாதிரி இருக்கு. 15ஆம் கூட்டம் தான். சரி. அப்ப உங்களுக்கு மஞ்சள் நிற வீழ்வடிவு கரைஞ்சு நிறமற்ற கரைசல் வரும். அப்படி HNO3 சேர்த்து கொதிக்க வைக்க உங்களுக்கு ASO4 உருவாகும் என்று சொன்னால், மேலும் ஒட்சியேற்றப்பட்டு அல்லது ASO3 உருவாகும் என்று சொன்னால் இந்த ஒக்சி அந்நியன்கள், சரி, அந்த ஒக்சி அந்நியன்கள் PO4 சோதனையில சொல்லி இருக்கிறேன். அமோனியம் மொலிப்டேட்டோட கடும் மஞ்சள் நிற வீழ்வடிவை தரும் சொல்லி. அதனால
பொஸ்பேட்டுகளுக்கு சோதனை செய்யக்கு முன்னர் இந்த அயன்கள் இல்லை என்பதை உறுதிப்படுத்தணும்னு சொல்லி அதுக்குதான் நாங்க சோதனை சொல்லும் போது சொல்லியிருப்போம் AsO4 அட்டன் இல்லை என்று சொல்லியிருப்போம். இது இருந்தாலும் அமோனியம் மொலிப்டேட்டோட மஞ்சள் நிற வீழ்வடிவை தரும். சரி, அப்ப நீங்கள் அது ஒரு சில தாக்கங்களை தெரிஞ்சு வச்சிருந்தீங்கன்னா போதுமாட்டு மேற்கொண்டுங்கிற இதெல்லாம் குறிப்பிடப்பட இருக்கு அதை பற்றி. சரியா, வெளியே கொள்ளுங்க. AS3+ சோதனை. மஞ்சள் நிற AS2S3க்கு மஞ்சள் நிற AS2S3க்கு செறிந்த HNO3 சேர்க்க செறிந்த HNO3 சேர்க்க செறிந்த HNO3 சேர்க்க கரைந்து H2S வாயுவை தரும். கரைந்து H2S வாயுவை தரும். நிறமற்ற கரைசலும் வரும். கரைந்து H2S வாயுவை தரும். இதெல்லாம் சும்மா தகவலுக்காக நோட் பண்ணி வச்சுக் கொள்ளுங்க. முதலும் ஒரு சந்தர்ப்பத்தில் அதை பற்றி தந்திருக்கு. மேற்படி கரைசலுக்கு மேற்படி கரைசலுக்கு மேற்படி கரைசலுக்கு அமோனியம் மொலிப்டேட் சேர்க்க 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 கடும் மஞ்சள் வீழ்வடிவு தோன்றும். கடும் மஞ்சள் வீழ்வடிவு தோன்றும். ஏற்கனவே உங்களுக்கு நான் இந்த 2 அயன்களை எவ்வாறு வேறு பிரிக்கலாம் என்று சொல்லி இருக்கிறேன். இந்த இடத்துல நான் கேள்வியா தந்துட்டு கடந்து போறேன். கேள்வி எழுதுங்க. AsO3 comma AsO4 AsO3 comma AsO4 அயன்களை கொண்ட 2 கரைசல்கள் உமக்கு தரப்பட்டுள்ளன. ஒவ்வொன்றும் தனித்தனியாக இருக்க. அயன்களை கொண்ட 2 கரைசல்கள் உமக்கு தரப்பட்டுள்ளன. இக்கரைசல்களை எவ்வாறு இனங்காண்பீர் என சுருக்கமாக குறிப்பிடுக. இக்கரைசல்களை எவ்வாறு இனங்காண்பீர் என சுருக்கமாக குறிப்பிடுக. ஏற்கனவே ஒரு சந்தர்ப்பத்தில் நான் தாக்கங்கள் எல்லாம் தந்திருக்கேன், அவதானமும் தந்திருக்கேன். நோட்ல இந்த விஷயத்தை பற்றி தெளிவாக கதைச்சிருப்பேன். அது இருக்கா வாசிச்சு போட்டு ஆன்சரிங் மெத்தட்ல நீங்க விடையலைன்னா சரி. ஏற்கனவே ஒரு கேள்வி தந்தபடியே கிடக்கு.
ஏஜி பிளஸையும் PB2+ கொண்ட கரைசல். அது ஏஜி பிளஸும் PB2+ ஒரே கரைசலுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இது ரெண்டும் தனித்தனியா. ஒன்று 2-3 பேர் அதுக்கு உடைய எழுதினது எனக்கு அனுப்பியிருந்தேன். மற்றாக்களுக்கு ஒரு கதையை காணுங்க. நான் விட சொல்ல போறேன். அப்படியே சொல்ல சொல்ல எழுதி வச்சுட்டு திருப்பி கொண்டு திருப்பி. சரியா? நீங்க எழுதுங்க. உங்களோட வியூவில் ஏற்கனவே நான் தாக்கங்கள் தந்திருக்கேன். வேறுபடுத்தக்கூடியவை என்று சொல்லி இருக்கேன். இந்த 2 அயன்களையும் ஒன்றில் இருந்து ஒன்று வேறுபடுத்தலாம். என்னத்தை பயன்படுத்துறேன்னு சொல்லியிருக்கேன். என்ன அவதானம் என்று சொல்லியிருக்கேன். சரியா? ஓகே. அடுத்த தலையங்கம் போட்டுக்கொள்ளுங்க. CD2+க்கான சோதனை. CD2+க்கான சோதனை. CD2+க்கான சோதனை. Cadmium 2+. CD2+க்கான சோதனை. இவரை இலகுவாக இனங்காணலாம். இவர் டி தொகுப்பை சேர்ந்தவர். சரிதான். கரைச்சி நீர்க்கரசல் நிலை கொண்டு வந்துட்டு அந்த நீர்க்கரசலுக்கு அமோனியா கரைசல் சேர்த்தம் என்று சொன்னால் வீழ்வடி வந்து மிக அமோனியாவில் சிக்கலைனை தோற்றி. SN2+, SN4+, PB2+ எல்லாம் அமோனியாவோட சிக்கலைனை தராது. அது NaOH சிக்கலைனை தரும். வெண்காரங்கள்ல தான் அந்த ஈரியல்பு கரையுது. சரியா? அப்ப வன்புறையோப்பு கூட்ட சண்டில பெற்ற எந்த ஒரு கட்டியனும் உங்களுக்கு கரையுதுன்னு சொன்னால் அது வன்காரத்துல கரையுதுன்றா அது என்னவா இருக்கலாம்? ஈரியல் விண்ட ஹைட்ரோக்சைடா இருக்கலாம், இல்ல ஈரியல் கட்டியனாக இருக்கலாம். அமோனியா ஹைட்ரோக்சைட்ல கரையுதுன்றா அமோனியமோட சிக்கலைனை தோற்றிக்கக்கூடிய கட்டியன்கள்லாம் கரையும். அப்படி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் Cu2+க்கும் அந்த ஒரு தன்மை இருக்கு. சரிதானே? மற்றதுல CD2+ தான் அந்த இயல்பு இருக்கு. அப்ப இந்த CD2+க்கான சோதனையில வேற நாங்கள் கரைச்சிட்டா போதும். இது பாவம் கரைதிறன் கூட என்று சொன்னான். பன்முறைப்பு கூட்டத்துல கரைதிறன் கூடினதான் இது. அப்ப இது சில நேரத்துல வீழ்வடிவாகாமலும் போகலாம்னு சொல்லியிருக்கேன். அதுக்குதான் அந்த இச்சியலின் சரிவை 0.1 தொடக்கம் 0.3 வரைக்கும் பேணும். சரிதான். உங்களுக்கு மஞ்சள் நிற வீழ்வடிவு அது கவனம். பன்முறைப்பு கூட்டம் 2ல வந்த மஞ்சள் நிற வீழ்வடிவு என்று சொன்னால் அது SN_S2, AS2, S3 மற்றும் CDS. அப்ப இந்த 3 ஒரு ஆளுக்கான எங்களுக்கு இப்ப சந்தேகம் இருக்கும். அப்ப நாங்கள் இதுல HNO3 தான் இன்னும் நல்ல சரிதான் கரைஞ்சு HNO3 அல்லது HCl சேர்த்து வெப்பப்படுத்தினா விட கரைஞ்சு நீர்க்கரசல் நிலைக்கு வரும். CD2+ வரும். H2S வாயு. சரி, இந்த நீர்க்கரசலுக்கு NaOH தான் வீழ்வடி வரும். ஆனா மிக NaOH இது கரையாது. அமோனியம் ஹைட்ரோக்சைடு சேர்த்தால் ஐதான அமோனியா கரைசல் உங்களுக்கு சொல்லியிருக்கு. D7, D8, D9, D10 இலத்திரன் நிலை அமைப்புகளுடைய டி தொகுப்பு மூலத்தின் கட்டியங்கள் மிக ஐதான அமோனியாவுடைய சிக்கலைனை தோற்றுவிக்கும். அந்த வகையில D7 இலத்திரன் நிலை அமைப்புல கோபால்ட் ஆரம்பிக்குது. கோபால்ட், நிக்கல், செப்பு, சட்டன் கீழே வர கேட்மியம் சிக்கலைனை தோற்று. அப்ப இந்த பன்முறைப்பு கூட்டம் 2ல வெள்ளை வீழ்வடிவை தந்து அமோனியா சேர்க்க வெள்ளை வீழ்வடிவை தந்து இதுக்கு நிறம் இல்லை தானே, ஏன் இது தாண்டல் இல்லாத மூலம் வெள்ளை வீழ்வடிவை தந்து அந்த வெள்ளை வீழ்வடிவு மிக அமோனியாவில கரைஞ்சு நிறமற்ற கரைசலை தருகிறது என்று சொன்னால் வேறு ஒருவரும் இல்லை, அது கட்மியம் தான். ஏன் செப்புக்கு சிக்கலாயின் இருக்கா, செப்பின் ஹைட்ரோக்சைடு வீழ்வடிவு நீலம், செப்புக்கும் அமோனியாவோட தோற்றுவிக்கப்படுகின்ற சிக்கலாயின் நிறம் வந்து கடும் நீலம். இதுல இணைப்பு 4 முதல் தந்திருப்பேன் நான். சட்டன், செப்பு, கட்மியத்துக்கு இணைப்பு 4. உங்களுக்கு வெள்ளை நிற வீழ்வடிவு மிக அமோனியாவில கரைஞ்சு நிறமற்ற கரைசலை தருது என்று சொன்னால்
வேறு ஒன்று வெளிப்பாடு. சரியா? D7, D8, D9, D10 இலத்திரன் கூடிய டி குழு மூல கட்டியன்கள் ஐதான அமோனியாவில் சிக்கலைனை தோற்றி குரோமியத்துக்கு இந்த கேட்டகரி இல்லை. ஆனா திரவ அமோனியாவில் சிக்கலைனை குரோமியம் தோற்றுவிக்குது அல்லது செறிந்த அமோனியாவோட தோற்றுவிக்குதுன்னு சொல்லியிருக்கு. சரி, அப்ப நீங்க இதை வச்சுக்கொண்டு கட்மியத்தை நாங்கள் வெளி கொடுப்போம். மஞ்சள் நிற சிடிஎஸ்க்கு காட்மியம் சல்பைட், மஞ்சள் நிற சிடிஎஸ்க்கு மஞ்சள் நிற சிடிஎஸ்க்கு ஐதான் HCl சேர்த்து வெப்பப்படுத்தவே கரையும். அதை விட HNO3 விரைவாக கரைக்கும். சரிதான்? மஞ்சள் நிற சிடிஎஸ்க்கு ஐதான HCl சேர்த்து வெப்பப்படுத்தும் போது ஐதான HCl சேர்த்து வெப்பப்படுத்தும் போது ஐதான HCl சேர்த்து வெப்பப்படுத்தும் போது கரைந்து நிறமற்ற கரைசலையும் கரைந்து நிறமற்ற கரைசலையும் கரைந்து நிறமற்ற கரைசலையும் D7, D8, D9, D10 இதுல கரையும். உங்களுக்கு சிடிஎஸ்க்கு ஐதான HCl சேர்த்து வெப்பப்படுத்தவே கரையும். HNO3 இன்னும் விரைவாக கரையும். கரைக்கிற ப்ரொசீஜர் சொல்லி இருக்கு. ஐதான HCl கரையாததுக்கு நாங்கள் செறிந்த HCl HNO3 சேர்த்து கரைக்கிறோம்னு சொல்லி அதுல கரையும். இதுல இன்னும் கரையும். வெளிக்கொள்ளுங்க. மஞ்சள் நிற சிடிஎஸ்க்கு ஐதான HCl சேர்த்து வெப்பப்படுத்தும் போது கரைந்து நிறமற்ற கரைசலையும் கரைந்து நிறமற்ற கரைசலையும் இது CD2+ நீரேற்றப்பட்ட சிக்கல் நிறமற்ற கரைசலையும் கரைந்து நிறமற்ற கரைசலையும் H2S வாயுவையும் விளைவாக தரும். H2S வாயுவையும் விளைவாக தரும். சரி, இந்த தாகத்தை போட்டுக்கணும். காட்மியம் சல்பைட் HNO3 கரைஞ்சு நிறமற்ற கரைசலை தரும். HCl கரையும். வெப்பப்படுத்தும்.
காகத்துக்குள் எழுதி கொள்ளலாம். மேற்படி கரைசலுக்கு மேற்படி கரைசலுக்கு மேற்படி கரைசலுக்கு ஐதான அமோனியா கரைசல் சேர்க்கும் போது மேற்படி கரைசலுக்கு ஐதான அமோனியா கரைசல் சேர்க்கும் போது ஐதான அமோனியா கரைசல் சேர்க்கும் போது ஐதான அமோனியா கரைசல் சேர்க்கும் போது முதலில் வெள்ளை வீழ்வடிவையும் தொடர்ந்து சேர்க்க நிறமற்ற கரைசலையும் கொடுக்குமாயின் CD2+ பண்புறுப்பு கூட்டம் 2 புறப்படுகின்ற கட்டியன்கள்ல மிகை அமோனியாவோட நிறமற்ற கரைசலை தரும் என்று சொன்னால் அது ஹெட்மியம் 2+ தான். கிடைத்த இந்த கரைசலுக்கு அமோனியா கரைசல் சேர்க்கிறீங்கள், ஹைட்ரோக்சைடு வீழ்வடிவு தோன்றுது. அந்த ஹைட்ரோக்சைடு வீழ்வடிவு மிகை அமோனியால சிக்கலாயின தோன்றிட்டு கரை. சரி, பண்புறுப்பு கூட்டம் 2 புறப்பட்ட 9 கட்டியன்களை நிறத்தை அடிப்படையாக கொண்டு உங்களுக்கு பிரிச்சறிகிறதுக்கு முடியாத சந்தர்ப்பத்தில் நீங்கள் மேலதிக சோதனைகளை பயன்படுத்தி என்ன செய்யலாம்னு சொன்னால் இந்த கட்டியன்களை நான் காணலாம். உங்களுக்கு முதல் கொஞ்சம் நான் கருத்திருக்கிறேன் டிக்ளூ இந்த இயல்புகள். அதனால நான் இதுக்கு மினக்கட விரும்பல, உங்களுக்கு தகவல்களை தந்து கொண்டு போறேன். ஏற்கனவே படித்த விஷயங்கள்டா நீங்க திருப்பி அதற்க பாருங்க. நான் என்னடா இந்த நோட்ஸுக்கு எழுதினாத்தான் உங்களுக்கு அதை திருப்பி பார்க்கணும்ன்ற ஒரு எண்ணம் வரும். எழுதிய ஞாபகம் இருந்தான் நான் சொல்லி போட்டு போனால் இப்போ இதை படிக்க உங்களுக்கு அதை திருப்பி இருக்கா யோசிக்கணும்ன்ற எண்ணம் வராது. நோட்ஸுக்குள்ள நான் சேர்த்து விட்டா பண்புறுப்பு படிக்க உங்களுக்கு அந்த தகவல்கள் எல்லாம் ஞாபகத்துக்கு வந்து கொண்டு இருக்கு. சரி, இனி அங்கால எங்களுக்கு பெரிய அளவில் ரிஸ்க் இல்லை என்றால் அங்கால இருக்கிற கட்டியன்கள் எண்ணிக்கையிலும் குறைவானது, மற்றது சோதனைகளும் இலகுவாக இருக்கும் என்றால் அங்கே டிக்ளூ கட்டியன்கள்லாம் அநேகமாக இருக்கு. டிக்ளூவில் நாங்கள் படித்த சோதனைகளை ஏதாவது பயன்படுத்தி என்ன செய்யலாம் எல்லாத்தையும் இணங்கலாம். இப்ப நாங்கள் பண்புறுப்பு கூட்டம் 2 பெற்ற வீழ்வடிவுகள்ல என்னென்ன கட்டியன்கள் இருக்கலாம் என்று சொல்லி மேலதிக சோதனைகள் பற்றி பார்த்துருக்கோம். அங்க நாங்கள் வடிதிரவம் ஒன்று எடுத்து வச்சிருக்கிறோம். என்னதுக்கு? கூட்டம் 3க்கான சோதனை செய்வதற்கு. சரிதான். பண்புறுப்பு கூட்டம் 2க்கான சோதனையில வந்த வீழ்வடிவுக்கு தான் இப்ப நீங்கள் செய்த சோதனைகள் எல்லாம். வடிக்குள்ள மிஞ்சின வீழ்வடிவு. சரிதான். கூட்டம் 1 வடிதிரவத்துக்கு H2S வாயுவை குமிழியிட செய்து அந்த சந்தர்ப்பத்துல வீழ்வடிவாகிய திண்ம கலவைய வடிச்சு எடுத்து அந்த திண்ம கலவைக்கு தான் நீங்கள் இப்ப சோதனை செய்தீங்க. இதுக்குள்ள புறப்பட்ட கலவைக்கு என்னென்ன கட்டியங்கள் இருக்கு என்பதற்கு தான் நீங்கள் சோதனை செய்தீங்க.
இவ்வளவு நேரம் செய்த சோதனை இவ இருக்கு. அதாவது இதுக்குள்ள வந்த கூட்டன் ரெண்டிന്റെ கட்டியன்கள் சல்பைட், கூட்டன் ரெண்டிന്റെ சல்பைட் 9 ஏதோ ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்டது. நான் சொன்னால் ஒன்றுதான் அநேகமாக இருக்கும் சொல்லி. அப்ப உங்களுக்கு சோதனைகள் கஷ்டப்படுத்தான். இந்த வீழ் வடிவை எடுத்துக்கொண்டு வந்து வச்சுதான் உங்களுக்கு சோதனையும் செய்து கொண்டிருக்கு. இங்க வடிதிரவம் ஒன்று இருக்கு, கூட்டன் ரெண்டிന്റെ வடிதிரவம். இதை சிலது ஊத்தி போகும். பண்புரையோப்பு கூட்டம் ரெண்டிന്റെ வடிதிரவத்தை ஊத்தினா திருப்பி என்ன செய்யணும்? ஆரம்ப ப்ரொசீஜர்ல இருந்து கூட்டம் 1க்கு சோதனை செய்து, கூட்டம் 2க்கு சோதனை செய்து, எல்லா கட்டியனையும் அகற்றி திருப்பி வரணும் கூட்டம் 3க்கு சோதனை செய்கிறது. சரியா? அதான் நான் உங்களுக்கு சொன்னேன், பண்புரையோப்பு கூட்டத்துக்கான சோதனை ஒரு தொடர் ஒழுங்கில மேற்கொள்ளப்பட வேண்டும். முதலாவதாகவே 15வது கேள்வியை கேட்கல. முதலாவதா கேட்கப்படுற கேள்விதான் முதலாவது கேள்வி. சரியா? அப்ப வந்து முதலாவதாக 15வது கேள்வியை கேளுண்டா என்ன கேட்கிறேன். அப்ப 5வது கூட்டத்துக்கு முதலாவதா சோதனை செய்யல. முதலாவதா முதலாம் கூட்டத்துக்கான சோதனை தான் செய்யப்பட வேண்டும். சரி. அப்ப இந்த பண்பறிவப்பு கூட்டம் 2 வடிதிரவத்துக்கு கூட்டம் 3க்கு சோதனை செய்வதற்கு முன்னர், பண்பறிவப்பு கூட்டம் 2 வடிதிரவத்துக்கு கூட்டம் 3க்கு சோதனை செய்வதற்கு முன்னர் ஒரு சின்ன வேலையை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். ஒன்று, இங்க H2S நாங்கள் குமிழியிட செய்தால் கட்டியங்களை வீழ்வடிவாக்குங்கள். அப்ப குமிழியிடக்குள்ள கணக்க H2S நாங்கள் செலுத்தணும். அப்பதான் கட்டியங்கள் வீழ்வடிவாக்கும். அப்ப கொஞ்சம் H2S வந்து கரைஞ்சிருக்கும். கரைஞ்சிருந்தால் அது பண்பறிவப்பு கூட்டம் 3க்கான சோதனையில இடையூறு ஏற்படும். மற்றது வந்த இந்த வடிதிரவத்துக்கு மேலும் H2S வாயுவை சேர்த்து கட்டியங்கள் இருக்கோன்னு செக் பண்ணி இருப்போம். செக் பண்ணணும். கூட்டம் 1 கூட்டம் 2க்கான கட்டியன்கள் இல்லைன்றதை உறுதிப்படுத்தணும்னா இந்த வடிதிரவத்துக்கு என்ன செய்யணும்? மீண்டும் H2S வாயு பாஸ் பண்ணணும். கட்டியன் தப்பிப்புழச்சி இருந்தால் இப்ப வீழ்வடி வரும், திருப்பி வடிக்க வேண்டி வரும். அப்படி வீழ்வடி வரையிலன்னா இந்த கட்டியன்கள் எல்லாம் வீழ்வடி ஆகிட்டு தானே அர்த்தம், அல்லது அது கட்டியன்கள் இல்லை. சரி, அப்ப எப்படியோ உங்களுக்கு இதுக்கு கரைஞ்ச நிலையில என்ன இருக்க போது? H2S இருக்க போகுது. H2S வந்து கரைஞ்ச நிலையில இருக்கும். கூட்டம் 2 வடிதிரவத்துக்கு H2S கரைஞ்ச நிலையில இருக்கும். அதே நேரத்துல இந்த H2S நீங்கள் பாஸ் பண்ணிக்கல Fe3+ ஒரு கட்டியன் இருந்தால் H2S ஓட தாக்கம் இதுல H2S வந்து தாழ்த்தியாக கொடுப்படும். Fe2+ ஆக தாழ்த்தப்பட இது சல்பராக உட்சியேற்றப்படும். சரிதான்? இங்க மஞ்சள் கந்தகம் பேர் சல்பர் பேர். பண்பறிவப்பு கூட்டம் 2ல கூட்டம் 3க்கான கட்டியன் Fe3+ இருந்தால் இந்த சோதனையில சல்பர் 2ல வரும். அங்க வார மஞ்சள் வீழ்வடிவுக்கு சல்பரும் ஒரு காரணமாக இருக்கலாம். சல்பருக்கு சாதாரணமா தாக்கம் நடக்காது, கரைதல் எல்லாம் நடக்காது. வெளிர் மஞ்சள் வீழ்வடி. சரி, எப்படி என்ன இருந்தாலும் Fe3+ என்ற ஒரு கட்டியன் பண்பறிவப்பு கூட்டம் 2ல இருக்க போறது இல்லை. அது இந்த முடிவில அது முழுவதும் Fe2+ மாறிடும். நீங்க H2S கரைஞ்சி இருக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் மேலதிகமாக என்ன செய்யுங்க? சேர்க்கிறீங்க. Fe2+ H2S ஓட சேர்ந்து FeS கருப்பு வீழ்வடிவை தரும். அப்படி என்று சொன்னால் பண்பறிவப்பு கூட்டம் 2ல Fe2+ வந்து என்ன செய்யப்படணும்? இந்த வீழ்வடிகளோட தானும் வீழ்வடிவாக வரும். இதுல என்ன பிரச்சனை என்று சொன்னால், பண்பறிவப்பு கூட்டம் 2ல நாங்கள் ஐதான HCl பயன்படுத்துறோம். அந்த HCl இந்த FeS வந்து கரைஞ்சி FeCl2 ஆகவும் H2S ஆகவும் வெளியேறும். அதாவது ஒரு அமில ஊடகம் இருக்கும் போது FeS வீழ்வடிவாகாது என்று சொல்லலாம். இந்த சல்பைட் இந்த அமிலத்துல கரை. ஏனைய பண்பறிவப்பு கூட்டம் 9 கட்டியன்களும் ஐதான அமிலங்கள்ல கரையாது என்று சொல்லியிருக்கேன். PBS ஓரளவுக்கு கரையக்கூடியது. அதான் பண்பறிவப்பு கூட்டம் 1க்குரிய கட்டியன் தான் அவர்.
சரிதா? FES வந்து ஐதான் எச்சியல்ல கரையும். அப்ப எச்சியல் ஊடகம் இருக்க FES வீழ்வடிவாகாது. அப்ப உங்களுக்கு இதுக்குள்ள FES என்ற ஒரு வீழ்வடிவு இருக்கு. அதே நீங்க அமில ஊடகம் இருக்கு. அப்ப இவர் எங்க வருவாருன்னா Fe2+ இந்த வடிதிரவத்துக்கு வருவார். அப்ப இது எல்லாருக்கும் தெரியும். ஆகவே பண்புரைவப்பு கூட்டம் 3க்கு சோதனை செய்யறதுக்கு முன்னர் இந்த 2+ஐ 3+ ஆக மாற்றணும். ஏன்னா பண்புரைவப்பு கூட்டத்துல 2+ஐ கருது இல்லை, நாங்க 3+ தான் கருதுறோம். அப்ப Fe2+ஐ Fe3+ ஆக மாற்றுவதற்காக நாங்கள் ஒட்சியேற்றத்தை மேற்கொள்ள வேண்டும். அது ஒரு செயற்பாடு. இங்க ஏற்கனவே கரைஞ்சிருக்கிற H2S முதல் அகற்றணும். இதே திருப்பி Fe3+ மாட்ட திருப்பி இந்த தாக்கம் நடந்து என்ன செய்யும்? இந்த தாக்கம் நடந்து திருப்பியும் Fe2+ வந்து ஆடுபுலி ஆட்டம் மாதிரி தான் இருக்கு. H2S இந்த கரைசலுக்கு இருந்தா 2+, 3+ மாத்த 3+ திருப்பி H2S ஓடதாக்கி என்ன செய்யும்? தேவையில்லாத அடியே தரும். அப்ப முதல்ல கரைஞ்ச நிலையில இருக்கிற H2S வாயுவை நாங்கள் அகற்ற வேண்டும். அதே என்ன அகற்றது? வாயுக்கள்கிட்ட கரைதிறன் வெப்பநிலையில் தாங்க இருக்கு. வெப்பநிலை அதிகரிக்க வாயுக்கள்கிட்ட கரைதிறன் குறையும். அப்ப இதை கொதிக்க வச்சிங்கன்னு சொன்னாலே H2S என்ன செய்யும்? கரைஞ்ச நிலையில இருந்து வாயுவாக வெளியேறும். அப்ப வாயு வெளியேற்ற நிற்கும் வரை தொகுதியை கொதிக்க வைக்கணும். அதுதான் கரைந்த இது வாயு வெளியேற்ற நிற்கும் வரை தொகுதியை எல்லாம் கொதிக்க வைக்கணும். அப்படி கொதிக்க வச்சா பின்பு ஒட்சியேற்றுவதற்காக நாங்கள் பொதுவாக HNO3 பயன்படுத்துறாங்க. ஏன்னா HNO3 வந்து ஏனைய கூட்டங்கள்ல வந்து எந்த விதமான குறுக்கீடுகளையும் ஏற்படுத்தாது. இதுக்கு நீங்க Cl2 நீர்க்கரைசலும் பயன்படுத்தலாம் என்று சொன்னேன். Cl2 Fe2+ Fe3+ ஆக ஒட்சியேற்றி தான் Cl- ஆக தாழ்த்தப்படும். Cl2 நீர்க்கரைசலையும் பயன்படுத்தலாம். H2O2ஐயும் பயன்படுத்தலாம். H2O2 வந்து Fe2+ Fe3+ ஆக ஒட்சியேற்று, அப்ப அதையும் பயன்படுத்தலாம். ஆனால் ஒட்சியேற்றும் கருவி என்ற பெயர்ல KMnO4 K2Cr2SO பயன்படுத்தக்கூடாது. காரணம், இந்த கட்டியன்கள் வந்து பண்புரைவப்பு கூட்டம் 3லையும் 4லையும் இருக்கு. KMnO4 இருந்து தாழ்த்தப்பட்டால் Mn2+ வரும். Mn2+ எங்க இருக்கு? பண்புரைவப்பு கூட்டம் 2ல ஒரு கட்டியன். அப்ப நாங்களே கொண்டு வந்து KMnO4 சேர்த்து Mn2+ கொண்டு வந்துட்டு கூட்டம் 4க்கான சோதனையில Mn2+ இருக்குன்னு சொல்றது பொருத்தப்பாடற்றதானே. தந்த கரைசலுக்கு தானே சோதனை செய்து கொண்டு போறோம். அப்ப நீங்கள் ஒட்சியேற்றிய சேர்க்க கவனமா இருக்கும். K2Cr2SO சேர்த்தால் அது Cr3+ தாழ்த்தப்படும். பண்புரைவப்பு கூட்டம் 3ல Cr3+ ஒரு கட்டியன் தந்திருக்கு. அப்ப நீங்கள் நீங்களே கொண்டு வந்து வெளியில இருந்து விட்டுட்டு அங்க ஆரம்ப கரைசல்ல Cr3+ இருக்குன்னு சொன்னால் அது என்ன செய்யும்? குறுக்கீடு ஏற்படும். ஆகவே நாங்கள் பொதுவாக HNO3 செய்து என்ன செய்வோம்னு சொன்னால் இதை ஒட்சியேற்றி கொள்வோம். பண்புரைவப்பு கூட்டம் 3க்கு சோதனை செய்வதற்கு முன்னர் கூட்டம் 2 வடிதிரவம் முதல்ல கொதிக்க வைக்கப்பட்டு H2S அகற்றப்பட வேண்டும். அங்க இருக்கிற Fe2+ இருந்தால் Fe2+ Fe3+ ஆக ஒட்சியேற்றப்படுவதற்குரிய செயற்பாடு மேற்கொள்ளப்பட வேண்டும். அதுக்கு நீங்கள் ஐதான் HNO3 சேர்த்து கொதிக்க வச்சீங்கன்னா 2+ வந்து 3+ ஆக இலகுவாக ஒட்சியேற்றப்படும். அல்லது Cl2 நீர்க்கரைசல் H2O2ஐயும் சேர்க்கலாம். ஆனால் KMnO4 K2Cr2SO வேறு ஏதாவது ஒட்சியேற்றும் கருவிகள் போட்டீங்கன்னு சொன்னால் இந்த பண்புரைவு கூட்டத்துல பின்னுக்கு வார கூட்டத்திலே ஏதாவது கட்டியங்கள் அதிலே இருந்து அந்த கட்டியல் வந்துடும். அப்ப அது எங்களுக்கு குறுக்கீட்டை ஏற்படுத்தும். அது பிறகு நீங்க கூட்டம் 3க்கான சோதனை செய்யலாம். உங்களுக்கு கூட்டம் 3க்கான சோதனை பொருட்கள் எல்லாம் தெரியும். அமோனியம் குளோரைடு, அமோனியம் ஹைட்ராக்சைடு, அதுல என்னென்ன கட்டியன்கள் உள்வடிவாமல் தெரியும். 3 கட்டியன்களுக்கு 3 விதமான நிறம் இருக்கு. சோதனை செய்த உடனே கட்டியன் இனங்கான விரும்பினா மேலதிக சோதனை செய்து செக் பண்ணி உறுதிப்படுத்திக் கொள்றேன். சரியா? இப்ப நான் சொன்ன தகவல்களை நீங்கள் ஞாபகத்தில் வச்சிருங்க. நாளைக்கு நாங்கள் இந்த விளங்கப்படுத்தின இந்த விஷயத்தை எழுதிக்கொண்டு பண்புரைவு கூட்டம் 3க்கான சோதனையை பார்ப்போம். சரி, இப்போ நான் இதோட நிறைவு செய்து கொண்டேன். உங்களுக்கு ஒரு எஸ்பியில MCQ எக்ஸாம் வைக்கலாம் என்று நினைக்கிறேன். கொஞ்சம் ஒரு படித்து கொள்ளுங்க. எஸ்பி தொகுப்புல MCQ எக்ஸாம். சரி, வாரக்கிழமை அப்படி நாங்கள் புதன்கிழமை சொல்றதுக்கு நடக்கும், படித்து கொள்ளுங்க. சரி, ஓகே.